நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 11:34 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:16 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று காலை 8:02 வரை மரண யோகம், பின்பு மாலை 3:16 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:16 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று கொஞ்சம் விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். எதையும் எடுத்தறிந்து பேசுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் கடந்தாலும் சில பணிகள் சூடு பிடிக்கும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. செயல்களில் ஓரளவு முன்னேற்றம் பெறப்படக்கூடும். பேச்சு குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனைகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று வல்லர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். அரைக்குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். இன்று தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கவனமாக பேசி முடிவெடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க. குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவாகியவற்றால் செலவுகள் அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அக்கம் பக்கத்துடன் இன்று பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். வழி சென்று உதவிகள் செய்வதன் மூலம் வீண் பழி ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சி கூட திருப்பு முறையாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி எண்ண வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விவரமாக எதிலும் நீங்க ஈடுபடுவீர்கள். என்று பட்டென்று கோபப்படுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். செய்யும் செயல நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்கும். ஓரளவு உங்களுக்கு சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். பரணி. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டு இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். என்று உங்களுக்கு புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் இதை சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்று பார்த்து பக்குவமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். துணிந்தெடுக்கும் முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு செயல்களை வெற்றி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்ற காரியங்கள் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். எண்ணற்ற முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். சிந்தனைகளை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. செல்வ நிலையும் இன்று சீராக உயரக்கூடும். பிரிந்து செலவுகள் பெரிய முடன் வந்து இணையக்கூடும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக குறைந்து விடக் கொடுங்க. யாரையும் இன்று நீங்க உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். பல சோதனைகள் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள்
கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மனம் செயல்ல உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். விவரமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். கடுமையான பணி சுமை இருந்தது கண்டிப்பாக மாறும். பொது விஷயங்களை தலையீடுகள் செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும். வெளியில் தங்குவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் இதிலும் வெற்றி இருக்கும். என்று பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனப்பதட்டம், குழப்பம் இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் செய்யும் செயலை மட்டும் நிதானம் இருக்கட்டும். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக குழப்பத்தை தான் கொடுக்கும். என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் எடுத்துக் கொண்டிருப்பீர்கள். போக போக எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். செயல்களை புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த செயல்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாக கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. எதிர்பாராத நன்மைகள் உண்டாகக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக பளிச்சிடக் கொடுங்க. நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். விவேகமுடன் செயல்படுவீர்கள். உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கக்கூடும். சகோதர ஒற்றுமை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிச்சம். நட்பு ஒன்று பகையாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்குங்க. காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கூடுங்க. முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். இன்று புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து ஆலோசித்து எடுப்பது சிறப்பை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று எதிலும் போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சிந்தனைகளை கூட வெற்றி ஏற்படக்கூடும். இறை வழிபாட்டில் உங்களுக்கு இனிமை காணக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் செலவுகளை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கும். பிறரிடம் நீங்க கைமாத்து வாங்கக்கூடிய சூழலும் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். முறையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. வீண் அலைச்சலை மட்டும் அதிகரித்துக் கொள்வீர்கள். அதனை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன யோகமும் ஏற்படக்கூடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். எதிலும் கூடுதல் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. விரைவாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உருவாகும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று பெண்கள் தீட்டிய திட்டம் வெற்றியை கொடுக்கும். எல்லோரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். ஆழ்ந்த யோசனையில் காணப்படுவீர்கள். பெண்களுக்கென்று நிதி நெருக்கடிகள் ஓரளவு சரியாகி எதிலும் கூடுதல் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாட்கள்ல பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் எதிர்த்து செயல்பட்ட விஷயங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். இருந்தாலும் தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண்
2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடுங்க. யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்ப முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடுங்க. என்ற வெற்றி மீது வெற்றி வரும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. திருவாதிரை. இந்த நாள் உங்களுக்கு முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். காரியங்களை நீங்க முன்னின்று செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். பக்குவமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடுங்க. அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மனதிற்குள் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். என்ற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மனதிற்குள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாக கூடுங்க. இன்று பணிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பேச்சு குறைத்துக் கொண்டு நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கோவில் திருவிழாக்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். கடகம் ராசினியர்கள். இன்று நீங்க தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எல்லாம் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் விலகி செல்லக்கூடும். திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். செயல்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவினர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நேர்மையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் விருப்பத்திற்கான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வேலை சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக குறையுங்க. முயற்சிகள் கூட சாதகமான பலனை கொடுக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கூடுதல் மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. பிள்ளைகளாலும் இன்று பெருமை ஏற்படக்கூடும். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். செல்வ சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியை கொண்டிருக்கும். போக போக சரியாகும். அது வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு பயப்பட வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் எதையும் தைரியமாக செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடி அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல்வேறு மாற்றங்களை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்தொழிப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று திருப்திகரமான நல்ல செயல்களில் ஈடுபட்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பூசம். அனைவரிடத்திலும் ஆசையாக பேசுவீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். திருப்பு முனையாக எல்லாம் அமைந்துவிடக்கூடும். கேட்ட இடத்திலும் பண வரவு கிடைக்க கொடுங்க. இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் அன்பை செலுத்தி காரியங்களை சாதிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். ஆயில்யம். எது எப்படியோ பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முடிந்த அளவு யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம்.
சில பிரச்சனைகளுக்கு நீங்க கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று நீங்க யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வது ரொம்ப சிறப்பு. ஏனென்றால் டக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகள்ல தெளிவில்லாமல் போகும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. பல பிரச்சனைகளை கையாண்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காலை நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். காலை உணவை மட்டும் தவிர்க்க வேண்டாம். கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்தாலும் போக போக சரியாக கொடுங்க. சிம்ம ராசினியருக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மாமன் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். இல்லத்தில் நல்ல காரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணத்தால் வழக்கமான பணிகளில் சுணக்கம் ஏற்படக்கூடுங்க. என்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றமான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். புதிய தொடர்புகள் மூலம் நல்லது நடைபெற கொடுங்க. லாபம் கண்டிப்பாக பெறக்கூடும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகளும் நடக்க கொடுங்க. வெளியுலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பெரிய மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெளிவு சுழிவுகளை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தையும் நல்ல இடத்திற்கு கண்டிப்பாக எடுத்து செல்வீர்கள். என்று பெண்கள் விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் என்று யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெண்கள் என்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல இருக்கும். சில குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடித்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் குழப்பத்திற்கு முடிவு கட்டுவீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எதிலும் கூடுதல் முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று மாணவ கண்மணிகள் அவசரப்படாமல் இருந்தாலே வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். என்ன ஒன்று குழப்பம் அடைவீர்கள். செய்கின்ற காரியங்களை மட்டும் யோசித்து செய்யுங்கள். பல விஷயங்களை குழப்பம் இருந்தாலும் போக போக சரியாகும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலையும் வெற்றி இருக்குங்க. சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று பணம் பட்டுவாடா விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். அது போதுங்க. பூரம், இன்று குழப்பத்திற்கு முடிவு கட்டுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எதையும் ஆக்கப்பூர்வமாக யோசித்து செயல்படுத்துவீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாளாக கொடுங்க. உத்திரம், காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று பண விஷயங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். என்று வரவு செலவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். இருந்தாலும் யாரையும் நீங்க சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு அபார திறமை வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் நேர்மையாக செயல்படுவீர்கள். வியாபார விரோதங்கள் விலகி செல்லும். அடுத்தவன் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் நலம் சீராகுங்க. சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் வேலை பலும் அதிகரிக்கும். என் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. குடும்ப செலவுகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கக்கூடும். குடும்பம் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உறவுகள், நண்பர்கள் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். நன்மை தரக்கூடிய வேலைகளை தான் ஈடுபடுவீர்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றி கொடுக்கும். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விட வேண்டும். சாமர்த்தியமான பேச்சு லாபத்தை கொடுக்கும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள்.
குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. முடிவுல கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். மாலை நேர மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் மட்டுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டிருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பொறுமை இருப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. அதேபோல் வெளியிடங்களுக்கு சுற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எது எப்படியோ படிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். நன்கு படியுங்கள். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகை செய்யுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று கடந்த கால நிகழ்வுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் இன்று நீங்க புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடுமாறு என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். இன்று நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு சூடு பிடிக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். எப்படியோ ஜெயித்து காட்டக்கூடிய அம்சம் இருக்குங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் முயற்சி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. நம்பிக்கை குறைவிலை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். சித்திரை. என்று யாரையும் நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. போக போகத்தான் எல்லாம் சரியாக கொடுங்க. அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடும். கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். விரைவாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று உங்க வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் இருக்குங்க. நிதிநிலை உயர்ந்து சீரான முன்னேற்றம் இருக்கும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். யாரையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. தன்னம்பிக்கையை எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கமானவுடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. யாரும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சுகமான நித்திரையும் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் போக போக சரியாகுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க நிதி நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்தும் மகிழ்வீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தொழில் முன்னேற்றமும் சீராக இருக்கக்கூடும். ஆன்மீகத்திலும் நாட்டம் ஏற்படக்கூடுங்க. உடைய பொருட்களை மட்டும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். பெண்கள் இன்று எதையும் உதாசீனப்படுத்திவிட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்கும். அவசரமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டாம். பெண்கள் யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று நிதிநிலை சீர்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை நீங்க இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்கள் இன்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடையக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று புதிதாக வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. காரியங்கள் கூட சுலபமாக நடைபெற கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும்.
யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கொடுங்க. சுவாதி, பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் கூடுதல் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட வேண்டும் என்று உறவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம் என்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். எதையும் அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சியும் இன்று உண்டாக கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல சோதனைகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க என்று ஓரளவு நன்மைகள் தேடி வரும் நாள் இருக்கக்கூடும். தீட்டிய திட்டம் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் நீங்க பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களையும் இன்று துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பல சோதனைகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். விருச்சிகம் ராசினியர்கள் கண்டிப்பாக திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமான வாய்ப்புகளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பல சோதனைகள் உங்களுக்கு வெற்றியை தான் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்று மாற்று கருத்து உடையவருடன் மட்டும் பாதிடம் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்பட கொடுங்க. கோரிக்கைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெரிய அளவில் இந்த மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நூதன செயல்முறையில உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. டெக்னாலஜி போன்ற துறைகளில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எதையும் இன்று டெக்னாலஜியின் அடிப்படையில் ஈடுபடுத்தி வெற்றி பெறும் நாகர்க்க கொடுங்க. தக்க சன்மானம் எதிலும் கிடைக்கக்கூடும். ஆர்வமாக சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று ஓரளவு இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வரவுக்கேற்ற செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமையை உருவாக்கிக் கொள்வீர்கள் என்று பெண்களுக்கு சாமர்த்தியம் வெளிப்படும் நாகருக்கு கொடுங்க. என்று காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும் என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற காரியத்தை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக இருப்பீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு சுமூகமாக செல்லக்கூடும். இன்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம் இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட வேண்டாம். என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் வெற்றி ஏற்பட கொடுங்க. கேட்டை சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களையும் இன்று நீங்க துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களும் இன்று நீங்க புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இந்த நாள் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். அது உங்க வாழ்க்கையில மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் தைரியமாக செயல்படுவது மிக நல்லது. யாரையும் கடிந்து கொள்ளாமல் பொறுமையாக இருந்தாலே வெற்றி ஏற்படக்கூடும். தனுசு ராசினியர்கள் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக செயல்பட்டாலே பாதி பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுலபமாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு
மிகவும் அபாரமாக காணப்படுவீர்கள். எதையும் இன்று நீங்க தெளிந்த நீருடை போல் அணுகி வெற்றி வாகையும் கண்டிப்பாக சூடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. குழப்பங்கள் இருந்தால் போக போக எல்லாம் சரியாகும். அமைதி நிலையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு சுமூகமாக செல்லும். நிறைவேறாத காரியம் நிறைவேறக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வேக வேகமாகவும் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்பட்டு கூடுதல் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. பெண்களுக்கு என்று கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகும் என்றே சொல்ல முடியுங்க. காதல் மட்டும் குளறுபடியாக இருக்கும். குழப்பமாக இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதல் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். புரிந்து கொண்டு படியுங்கள். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அது வெற்றிக்கு வழிவகை செய்யுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நடக்கும் காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்குங்க. கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழலை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனை ஏற்பட கொடுங்க. விவரமாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். போராட்டம் எதையும் இன்று நீங்க உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் நீங்க திருப்பு முனையாக அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். காரியங்களும் சூடுபிடிக்க தொடங்கும். போராடும் நட்சத்திரக்காரர்கள் இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உத்திராடம் இந்த பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க ஒரு அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கூட பங்கு கொள்வீர்கள். மகரம் ராசினியர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பணிகளை இன்று முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். கூட்டு வியாபாரம் உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுத்தாலும் கணக்கு வழக்கு விவகாரங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதமாக இன்று பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல வகையில முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். மதிய வேலை கூட உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் விவரமாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக இருக்க வேண்டும். இல்லத்தில் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். என்று காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். பெரிய நெருக்கடியும் ஏற்படுத்தும். காதலில் இப்போதைக்கு அவசரப்படாமல் இருப்பது நல்லது. கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்கள், அது போதும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. ஓரளவு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்,
சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ன கவனமாக இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பல வகையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. பல சோதனைகள் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. விவரமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். என் குடும்பத்தை கண்டிப்பாக வழிநடத்துவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாக கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. இன்று நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். விருப்பங்களை கூட இன்று நீங்க நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஓரளவு உங்களுக்கு தடுமாற்றம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். என்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். எதையும் அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சராசரி அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக செயல்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பல வகையான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். இல்லத்திலும் சரிங்க, உள்ளத்திலும் சரிங்க. கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. வெற்றிக்கான செய்திகள் எல்லாம் வீடு வந்து சேரக்கூடும். யோகமான நல்ல பலனும் கண்டிப்பாக காத்திருக்கின்றது. கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. சகோதர வழியில உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். பஞ்சாயத்துகள் கூட நல்ல முடிவை கொடுக்குங்க. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். செலவுகளை நீங்க திட்டமிட்டு செய்வது மிக நல்லது. உங்கள் கீழ் வேலை செய்பவரின் செயல்களால் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் உண்டாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எல்லோரிடமும் பேசி பழகுவது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. இன்று கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. காணாமல் போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலகத்தில் கூடுதல் பணிகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மேல் அதிகாரியிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுங்க. இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். குடும்ப பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிந்த அளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டப்படாமல் இருங்கள். பக்குவமாக இருங்கள். என்று மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களுக்கு கொஞ்சம் செவி சாய்க்க வேண்டும். நன்கு படிப்பது என்பது கண்டிப்பாக வேண்டும். கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதுமில்லை. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் இன்று வருகை இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்குங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைதிவிடக் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. சதயம். இன்று பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திசை திருப்பம் ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று முன் பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். பண விஷயங்கள் ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். புரட்டாத்தி. இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. எதிர்பார்ப்புகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க.
தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் முழுக்க கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அபாரமான செயல்திறன்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி வகை சூட முடியுங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள். மென்மேலும் உங்க வாழ்க்கை முன்னேற்றகரமாக இருக்கக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு பொது வாழ்க்கையில் புகழ் கூடிவிடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சுக துக்க விஷயங்கள்ல கொஞ்சம் கலந்து கொள்வீர்கள். பூர்வீக புண்ணிய ஸ்தானங்கள்ல நீங்க தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதற்கான பரிகாரத்தையும் இன்று செய்து வருவீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பயப்பட வேண்டாம். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பார்த்து எதையும் செய்யுங்கள். ஓரளவு உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாகவும் இருக்கக்கூடுங்க. இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொண்டு சேமிப்பை அதிகப்படுத்துவது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். வார்த்தைகளில் மிகுந்த கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். என்று ஓரளவு சிரமம் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. மீண்டும் ராசினியர்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அது மட்டுமில்லை, என்ன செய்ய நினைக்கின்றீரோ அதனை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சந்தோஷமான திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று யாரையும் கோபப்படுத்தி விட வேண்டாம். பேச்சு குறைத்துக் கொண்டு பேசினால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் எதிலும் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று நுட்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் என்று முடிவு கட்டுவீர்கள். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை இப்போதைக்கு அவசரப்படாமல் இருப்பது நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் படியுங்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் எதையும் இல்லத்தில் சொல்லி செய்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. முயலுங்கள் முடியாத எதுவுமில்லை. இந்த முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். வேண்டா வெறுப்பாக பேசிவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதையும் உதாசீனப்படுத்த விட வேண்டாங்க. பொறுப்பாக பொறுமையாக இருந்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் உண்டாக கூடுங்க. ரேவதி பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவது நல்லது. எச்சரிக்கையுடன் இந்த பணிகள் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாக கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.